ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கை பாருங்க. வால் போஸ்டர் மற்றும் மினான்மஸ் பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் நேச்சுரல் ஸ்டார் நானியோடைய நடிப்பில் மே 1 ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஹிட் த தேர்ட் கேஸ். அண்ட் இந்த திரைப்படத்தை சைலேஷ் குலுனு அவங்க வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய தியேட்ரிக்கல் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாக்காரன் வந்து தமிழ் தியேட்ரிக்கல் ரைட்ஸ்க்கானது வாங்கியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு போஸ்டர் மூலிமா படக்குழு தெரிவிச்சிருக்கிறாங்க. கீர்த்தி பாண்டியன் சாரில இப்போ ரீசெண்டாக ஃபோட்டோஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க. சன்லைட்டில் பார்க்கறதுக்கு செம்மையாக இருந்தது. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். மில்லியன் டாலர் ஸ்டுடியோஸ் மற்றும் எம்ஆர்பி என்டர்டெயின்மெண்ட்ஸ்னுடைய தயாரிப்பில் அபிஷன் ஜீவந்த் அவங்களுடைய டைரக்ஷன்ல சிம்ரன் மற்றும் சசிகுமாரோடைய நடிப்பில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி. அண்ட் இந்த திரைப்படம் வந்து மே 1 வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்துக்கு ஷியான் ரோல்டன் அவர்கள் இசையமைச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்துல இருந்து ஆச்சால் என்ற பாடல் வந்து ரிலீஸ் ஆகி மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. ஸ்ரீலீலா அவங்களுடைய கேஷுவலான போர்ட்ரேஸை அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எக்கச்சக்கமான லைக்ஸும் குவிஞ்சிட்டு இருக்குது. RKFI மற்றும் மெட்ராஸ் டாக்கீஸ்னுடைய தயாரிப்பில் தக் லைஃப் திரைப்படம் உருவாகி ஜூன் மந்த் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்குது. அண்ட் இந்த திரைப்படத்துக்கு யாரமன் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாங்க மணிரத்னம் அவங்களுடைய டைரக்ஷன்ல. படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல கமல்ஹாசன், சிம்பு அவங்களோட சேர்ந்து மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஜிங்குச்சா பாடல் வந்து ரிலீஸ் ஆகி அண்ட் அது வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் சூப்பர் ட்ரெண்டிங்ல இருக்குது. அஃப்கோர்ஸ் இந்த பாடலுடைய வெளியீட்டை வந்துட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டோட படக்குழு நடத்தியிருந்தாங்க. அதுல ஒவ்வொருத்தரும் பேசின பேச்சும் இப்போ வந்து சூப்பர் வைரலா போயிட்டு இருக்குது. அபிநயாவுடைய வெட்டிங் ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இன்ஸ்டாகிராமில். அண்ட் பார்க்கறதுக்கு அவ்வளோ கார்ஜியஸ் அண்ட் ப்ரிட்டியாக இருக்கிறாங்க. ஆஸ் அ கப்பிளாக சூப்பராக இருக்கிறாங்க. அண்ட் அவங்களுக்கு பல பேர் அவங்களுடைய கல்யாணத்துக்கான வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. என்டர்டெயின்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்சினுடைய தயாரிப்புல கார்த்திக் சுப்ராஜுடைய டைரக்ஷன்ல சூர்யாவுடைய நடிப்புல வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ரெட்ரோ. அண்ட் இந்த திரைப்படம் மே 1 வந்து ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளாக இருக்கட்டும், பாடல்கள் ஒன்று ஒன்றா வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே வந்து சூப்பர் ட்ரெண்டிங்கில் போயிருந்தது சந்தோஷ் நாராயணனுடைய இசையில். அண்ட் இப்போ படத்தினுடைய ட்ரைலர் வந்து படக்குனர் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ ட்ரைலர் பார்க்கும்போது படத்து மேலே இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் அதிகமாகுது. அண்ட் இதெல்லாம் வந்து ஆன் ஸ்க்ரீனில் ஒரு ஃபீச்சர் ஃபிலிமை ஃபுல் படமாக பார்க்கும்போது எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் கிரியேட் பண்ணியிருக்கு. ஐஸ்வர்யா மேனன் சீக்வன்ஸ் ஒர்க்கில் இருக்கக்கூடிய பியூட்டிஃபுல் பர்பிள் கலரில் லெஹங்கால அவங்க எடுத்த ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இது அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. பென்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட், ACS அருண்குமார் மற்றும் ஆம்னி சினிமாக்ஸ்னுடைய தயாரிப்புல வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் கேங்கர்ஸ். அண்ட் இந்த திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா வடிவேல் அவர்கள் நடிக்கிறாங்க. அவரோட சேர்ந்து படத்தை டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்கிறாரு சுந்தர் சி. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ப்ரெஸ் மீட் வந்து ரீசெண்டாக நடந்திருந்தது. அண்ட் அதில் ஒவ்வொருத்தரும் வந்து படத்தை பற்றி நிறைய விஷயம் பேசியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அண்ட் இந்த திரைப்படம் இப்போ ஏப்ரல் 24 வந்து ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் படத்தினுடைய ஸ்னீக் பீக் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க படக்குழுனர். அது இப்போது சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்குது.
கயல் லோஹர் அவங்களுடைய ரீசெண்டான ஃபோட்டோஸை இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க. குட் டைம் டு ஸ்டார்ட் சம்மர் அப்படின்றத பாண்டிச்சேரியில் அவங்க எடுத்துக்கிட்ட கேஷுவல் கிளிக்ஸை அண்ட் அவங்க ஸ்டே பண்ணியிருக்கக்கூடிய இடம், அவங்க ஃபுட் எல்லாத்தையும் வந்து ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். துவன் ஸ்டுடியோஸ் மற்றும் 5 ஸ்டார் நிறுவனத்தினுடைய தயாரிப்புல இளையராஜா கலையபெருமாளுடைய டைரக்ஷன்ல சிபி சத்யராஜுடைய நடிப்புல வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் 10 hours. அண்ட் இந்த திரைப்படம் ஒரு த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் படமா அமைஞ்சிருக்குது. ஒரு 10 ஹவர்ஸ்க்குள்ள ஒரு கேஸ் எப்படி கம்ப்ளீட் பண்றாங்கன்ற பத்தின கதைக்களத்தோட இருக்கனால மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. மேகா ஆகாஷ் இப்போ அவங்க வந்து அபுதாபிக்கு போயிருக்கிறாங்க. அண்ட் அங்கே அவங்க ஹஸ்பண்டோட எடுத்துகிற ஃபோட்டோஸ்லாம் அவங்க இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இப்போ வைரலாக போயிட்டுருக்கு. மைத்ரி மூவ் மேக்கர்ஸ்னுடைய தயாரிப்பில் கோபிச்சந்தனுடைய டைரக்ஷனில் ராந்தே போடா மற்றும் சனி டியோலுடைய நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் ஜாத். அண்ட் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரமாக இருக்குது. அண்ட் 7 டேஸ்க்கான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை படக்குனர் வெளியிட்டிருக்கிறாங்க. 70.4 crores அப்டேட்டு போஸ்ட் மூலிமா தெரிவிச்சிருக்கிறாங்க. குஷி கபூர் அவங்களுடைய ரீசன்ட் கிளிக்ஸை இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி அதுக்கு கேப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக. வி கிரியேஷனுடைய தயாரிப்பில் ஜான் மகேந்திராவுடைய டைரக்ஷனில் டிஎஸ்பியோடைய இசையில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடின திரைப்படம் தான் சச்சின். தளபதியுடைய, அதாவது இளைய தளபதி அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அவர் மற்றும் ஜெனிலியாவுடைய நடிப்பில் வெளிவந்திருந்தது. அண்ட் இளைய தளபதியாக இருந்து இப்போ தளபதியாக மாறியிருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு இந்த படம் இப்போ ரீரிலீஸ் ஆகிருக்குது. ஸோ இன்னைக்கு ரீரிலீஸ் ஆனது நார்மல் ரிலீஸ் ஆகி ஓடக்கூடிய படங்களுக்கு வரக்கூடிய ஆடியன்ஸை விட ரீரிலீஸ்க்கான கொண்டாட்டம் தான் அதிகமாக இருந்திருக்குது. ஸோ மறுபடியும் இந்த படத்துக்கு மக்கள் கிட்ட ஒரு பெரிய ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. முக்கியமாக விஜயோடைய ஃபேன்ஸ் இது தியேட்டரில் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. சாக்ஷி அகர்வால் ஹேண்ட்லூம் நிலன் சாரியில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த சாரியில் பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். ஸ்ரீதேவி மூவியோடைய தயாரிப்பில் அண்ட் மோகன கிருஷ்ணா இந்திரகாந்தி அவங்களுடைய டைரக்ஷனில் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் சங்கரபாணி ஜாதகம். அண்ட் இது திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ரூபா கொடுவையூர் மற்றும் வி.கே. நரேஷ் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ட்ரைலர் வந்து படக்குனர் வெளியிட்டிருக்கிறாங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்குது. ரகுல் பிரீத் சிங் ரீசெண்டாக நடந்த ஒரு அவார்ட் ஷோவில் கலந்துக்கிட்டாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெப்ளம் பாட்டமில் இருக்கக்கூடிய மொமை ட்ரெஸ்ஸில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான பன் ஹேர் ஸ்டைலோட பார்க்குறதுக்கு அவ்வளோ கிளாமாக இருந்தாங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக.
ஃபயர் 2 எம்புரான் திரைப்படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாரு டொவினோ தாமஸ். அந்த படத்தினை தொடர்ந்து இப்ப அவருடைய லீட் ரோல்ல ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் நரிவேட்டா. அண்ட் இந்த திரைப்படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்ஸ் பிஜாய் வந்து இசையமைச்சிருக்கிறாரு. அண்ட் அருண் ராஜ் அவங்களுடைய டைரக்ஷன்ல. அண்ட் இந்த படத்தை வந்து இந்தியா சினிமா கம்பெனி வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. படம் வந்து மே மந்த்ல ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து மின்னல் வாலான்ற வீடியோ சாங் வந்து வெளியிட்டு அது வந்து மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு கிடைச்சு சோஷியல் மீடியால டொவினோ தாமஸ் உடைய ஃபேன்ஸால ட்ரெண்ட் செய்யப்பட்டிருக்கு. இனி இதே போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்கு. அது வரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வீப்ளே எக்ஸ் தளத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை.